A very big hi to all the behindwoods.com viewers. This is your VJ Ramya. என் பக்கத்துல ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர் அப்படின்னு இவரை சொல்றதா இல்ல ஒவ்வொரு படத்திலையும் ஒரு தனி முத்திரை பதிக்கிற ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. Let us welcome director பாண்டிராஜ். எப்படி இருக்கீங்க சார்? நார்மலா இருக்கீங்க. நீ எப்படிங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ கேடி பில்லா கில்லாடி ரங்கா தயாராகிட்டு இருக்கு. அண்ட் முதல்ல வந்து இந்த காமெடியை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய ரசனையோட எடுக்கக்கூடிய இயக்குனர்கள்ல நீங்களும் ஒருத்தர். ஸோ அந்த காமெடி அப்படின்றது உங்களுக்குள்ளேயே இருக்கிற இயல்பான விஷயமா இல்ல அந்த ஜானர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த மாதிரி படங்கள் பண்றீங்களா? என்ன ரீசன்? இல்லை, அது எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த அவுட்புட் வருதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து என்னன்னு தெரியல, சீரியஸான ஒரு முகமாரியே ஆக்கிட்டாங்க எல்லாம் சேர்ந்து. என் படத்தில் நடிக்கிறவங்களும் அப்படி தான். சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கரமாக இருப்பார் அப்படின்லாம். நான் அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஜாலியான அது நக்கலான பேர் வெளியே. அது என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபேஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக அமைஞ்சு போச்சு. உங்களை மாதிரி ஒரு பால்வடியும் முகம் அப்படி இல்லாமல் போச்சு. அதுதான் காரணம் வந்து. பட் ஒரு நக்கல், ஒரு கிண்டல், அந்த இது சில இடங்களில் வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கோம்ல, சில இடங்களில் வெளிப்பட, அதெல்லாம் தான் படத்தில் வெளிப்படுது. இன்னொன்று வந்து இன்னைக்கு உள்ள ஆடியன்ஸ்க்கு வந்து எவ்வளவு விஷயத்த சொன்னாலும் அதுக்குள்ளே ஒரு காமெடி மிக்ஸ் பண்ணி சொன்னோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஆடியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. நம்ம தேட்டரில் நான் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்துருவேன், எந்த படமாக இருந்தாலும் போய் பார்த்துருவேன். ஸோ இன்னொன்று என்ன பண்ணுவேன், ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்ப்பேன். அவங்க எந்தெந்த கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, தியேட்டரில் எப்படி கலாய்க்கிறாங்க, எந்தெந்த இடத்துல நெளிகிறாங்க, எப்போ எந்திரிச்சு போகிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்க முடியும். ஸோ எவ்வளவு சீரியஸான ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் அதை கொஞ்சம் காமெடியாக சொல்லணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு ஊர்ல லட்சியமே இல்லாத ரெண்டு வெட்டி பசங்க. எவன் சொன்னா இல்லன்னு? நல்லா ஊர் சுத்தணும், நல்லா அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கணும். சாப்பிடுங்க அப்பனே. நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே. எங்களுக்கும் தான். சூப்பர் சார். அண்ட் நீங்க வந்து சேரன் சார் கிட்ட ஒர்க் பண்ணீங்க. சேரன் சார் வந்து சீரியஸான படங்கள் தான் எடுப்பாரு. பட் இருந்தாலும் உங்களோட ஸ்டைல் காமெடின்னு சொல்லி நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன் ஃபியூச்சர் லுக்கிங் ஃபார்வர்ட் நீங்க வந்து காமெடி ஜானர்ஸ் தான் எடுப்பீங்களா இல்ல வேற ஏதாவது ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்ற ஐடியா இருக்கா? இல்லை, கண்டிப்பாக காமெடி ஃபிலிம் எடுப்புங்கிறது மட்டும் கிடையாது, எல்லா ஜானர்லையுமே எடுக்கணுங்கிறது. இப்போ நீங்கள் பசங்களே எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா அது ஒரு பக்கா சீரியஸ் ஃபிலிம். நீங்கள் ஒரு லைனாக ஒரு கதையாக சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது பயங்கர சீரியஸ் மூவி. ஸோ அதை ட்ரீட்மெண்ட் வந்து காமெடியாக சொன்னோம். மெரினாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பக்கா டாக்குமெண்ட்ரி, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பர்சன், நீங்கள் அதை அப்படியே அப்பட்டமாக எடுத்து அந்த லைஃப்பை அப்படியே எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நான் வந்து இல்லை, டோட்டலாக அடுத்த படத்துக்கு இன்னும் பண்ண முடியாமல் உட்காந்துக்கிட்டே வந்திருப்பேன். ஸோ அதுதான், அதுக்குள்ளே ஒரு கமர்ஷியலாக ஒரு சிவகார்த்திகேயன் பர்சன் அதுக்குள்ளே என்ன காமெடி பண்ணணும் அப்படிங்கிற அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஈரான் ஃபிலிம் மாதிரி பண்ணணும்லாம் ஆசை இருக்குது. பட் இன்னும் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்மளுடைய பொழுதுபோக்கு அதுக்குள்ளே சாங் இருக்கணும், ஃபைட் இருக்கணும், அதுக்குள்ளே நல்ல குவாலிட்டி ஃபிலிம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸுடைய இது. அந்த இதில் லெவலில் தான் நான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக வேறு ஜானரில் சீரியஸ் மூவிலாம் பண்ணணுங்கிறது ஆசை இருக்கும். இந்த படமே வந்து ஒரு சீரியஸ் மூவி தான். சில பேர் ட்ரீட்மெண்ட் தான். இப்போ நீங்கள் சில விஷயத்த என்ன பண்ணுவீங்க, சீரியஸாக சொல்லுவீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதே விஷயத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. என்னை அடிச்சிட்டான் அப்படிங்கிறத கூட தம்பி அடிச்சிட்டாப்புல நம்மள அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னை அடிச்சிட்டான் சொல்கிற இதைத்தான் நம்ம அதை காமெடியாக எடுத்துக்கிறோம், அவ்வளோதான் ஒழிய. இந்த படத்தில் வந்து அப்பா பயங்கரமாக திட்டுவார், ஏன்டா இப்படி ஒரு உருப்படாத இதுவாக இருக்கேன் அப்படிங்கிறது, அதை காமெடியாக சொல்லியிருக்கேன். மற்ற படத்தில் அது சீரியஸாகவே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எனக்கு சார்லி சாப்ளினுடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தோம்னா சார்லி சாப்ளின் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் படம் பார்க்கும்போது. ஆனால் சார்லி சாப்ளின் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாப்புல. அவர் போட்டுக்க ட்ரெஸ்ஸில் இருந்து ஷூல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு வறுமை அவருக்குள்ளே இருக்கும், ஒரு சின்ன பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். கடைசியாக தான் அந்த பெயின் நம்ம உணர வைக்கும். அந்த பேட்டர்ன் தான் பசங்களாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், வேறுனா. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னா இன்னொன்று காமெடியே இல்லாத சீரியஸ் மூவி கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஓகே, உங்களோட முதல் படத்தோட ஹீரோ வந்து விமல், உங்களோட மூணாவது படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன், அவங்களோட முதல் படம் அது. ஸோ அவங்களோட மறுபடியும் உங்களோட நாலாவது படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. இது வந்து இவங்களோட இருக்கிற கம்ஃபர்ட்னாலையா இல்லை இவங்களை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம பசங்க நம்ம தான் வந்து அவங்களோட, சில பேர் வந்து ஒரே டீமோடய ஒர்க் பண்ணுவாங்கல்ல, வெங்கட் பிரபுலாம் அவங்களோட ஆட்களோடய ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரீசனா இல்லை பெரிய ஹீரோஸோட ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதே நம்ம சின்ன ஹீரோஸ் நம்மளோட ஹீரோஸ் அப்படிங்கும்போது கம்ஃபர்ட் இருக்கும், அந்த மாதிரி ரீசனா எதனால இவங்களோட ஒர்க் பண்ணுறீங்க? இதில் இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா ரீசனுமே இருக்குது. நீங்கள் நம்ம பசங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, இன்னொன்று அந்த ஒரே டீமுக்குள்ள ஒர்க் பண்ணுற கம்ஃபர்டபுள் ஒன்று இருக்குது, எல்லாமே இருக்குது.
இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு கதை அப்படிங்கும்போது ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் தான் சொன்னார். அந்த விமலையும் சிவகார்த்திகேயனையும் 3 இல்லைன்னா அருள்நிதியையும் 3 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுங்க, ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் 3 பேரையும் தான் பிளான் பண்ணேன். பட் கதை அமையலை. அப்புறம் விமல் சிவகார்த்திகேயன் அப்படிங்கும்போது அருளுக்கு ஒரு சீரியஸ் முகம் இருக்குது, இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு காமெடி இது இருக்குது. ஸோ கதையும் அப்படி இருந்தது, கேடி புல்லா கில்லாடி ரங்கா அப்படி தான் டைட்டில் ஒன்று வந்தது. இன்னொன்னும் இந்த கதையை வந்து வேற யார்கிட்ட சொன்னாலும் நடிச்சிருப்பாங்களான்னு தெரில, அது உண்மை. அது படம் பார்க்கும்போது தெரியும். என்ன அப்படின்னா சில இடங்கள்லாம் ஹீரோயிசத்தை சுத்தமாக இறக்கும் தெரியுங்களா, அந்த இடத்துல அப்படி இறக்குனா தான் அது நல்லா இருக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக மற்றவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் விமலெல்லாம் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அது படம் பார்க்கும்போது தெரியும் எப்படி இந்த கேரக்டருக்கு வந்து விமல் ஒத்துக்கிட்டாப்புல அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்னால சீனில் வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு அப்படி ஒரு வேற யாருமே இல்லை சார், படமா நல்லா இருக்கு சார், பண்ணுவோம் சார், இது பண்ணுவோம், அந்த சீனையும் இந்த சீனை அந்த 2 சீனையும் தூக்கிடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த கதையை நான் வேற நடிகராகவே ஒருத்தர் ஆகலாம். அவருக்கு அந்த கதையை சொல்லும் போதே ஐயோ அந்த இது காண்டாஞ்சி அந்த எஸ்கேப் ஆயிடலாம் அந்த இதுக்கு தான் என்ன. ஸோ அதுக்கு வந்து நம்ம உண்மையிலே விமலுக்கும் சிவாவுக்கும் நன்றி சொல்லணும். அது அவங்க எதுக்குன்னு இது வேணுமா சார் அப்படின்னு கூட கேட்கல. இன்னும் உண்மையே சொல்ல போனா அந்த 2 சீனையும் தான் 2 பேரும் பயங்கர இன்வால்வ்மெண்டோட நடிச்சிருக்காங்க. அது நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல பயங்கர கிளாப்ஸ் கிடைக்கும். நான் 100% உத்தரவாதம் கொடுப்பேன். அது நாளைக்கு வந்து நீங்க இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு வந்து நீங்க இந்த இடத்துல சொன்னீங்களே சார் கிளைமேக்ஸுக்கு முன்னால அப்படின்னு நீங்க கூட வரலாம், அப்படின்ட்டு இருந்து எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா படத்துடைய அல்டிமேட் காமெடி அந்த சீக்வன்ஸா தான் இருக்கும். அது அவங்களும் சொல்லிக்கிறாங்க டப்பிங் பேசும்போது, சார் அந்த ஏரியா களை கட்டும் சார் அப்படின்னு. ஒரு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது. அது விமல் சிவகார்த்திகேயனால மட்டும்தான் முடியும். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் எல்லாம் சேர்ந்து தான் விமல் சிவாவும். சார் நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர், அதாவது குறைச்ச பட்ஜெட்ல உங்களுக்கு தெரிஞ்ச லொகேஷன்ஸ்ல உங்களுக்கு பரிச்சயமான ஆர்டிஸ்டை வச்சு நீங்க ஒரு படம் எடுப்பீங்க. உங்களுக்கு வந்து நல்ல ரொம்ப பிரம்மாண்டமான முறையில ஃபாரின் லொகேஷன்ல பெரிய ஹீரோ வச்சு பெரிய பட்ஜெட் படம் எடுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா? இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஒருவேளை அந்த கதை கிடைச்சிச்சுன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னொன்று நம்ம கல்ச்சர் நம்ம இதுக்குள்ளே ரொம்ப விஷயங்கள் இருக்குது, அதையே என்ன பிரமாண்டமாக அழகாக பண்ணலாம். ஃபாரின் போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இந்த 3 படங்கள்லேருந்து இந்த படம் கொஞ்சம் பிரமாண்டமான படம் தான். 3 படத்தையும் கம்பேர் பண்ணும்போது செட்டப்பாகவும் பார்க்கும்போது ஒரு படம் ஃபுல்லாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் செட்டப்பாகவே கொஞ்சம் பிரமாண்டம், ஒரு கூட்டம், படம் ஃபுல்லாக ஒரு கூட்டம், ஒரு அந்த 3 படத்தை விட கொஞ்சம் பட்ஜெட் அதிகமான படம் தான். இன்னும் அதுக்கு அடுத்த ஒரு இது நம்ம ஒரு டேக் ஆஃப் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக ஒரு பெரிய ஹீரோன்னு போது தான் சொல்லுவோம். அதுக்காக பயங்கர அந்த இது வரைக்கும் கதை எனக்கு இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப என்ன அப்படின்னா இந்த சிம்பிளாக எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா நம்ம எங்கேருந்து வர்றோம்னு ஒன்று இருக்குல்ல. என்னுடைய இது வந்து ஒரு பக்கா வில்லேஜ். 6-7 மணி வரைக்கும் ஊரில் விவசாயம் பார்ப்போம். பார்த்துட்டு திடீர்னு வருவாங்க, எங்கள் அம்மா வருவாங்க. வந்துட்டு அப்போ தான் வந்து பார்ப்பாங்க, அரிசி எதுவுமே குழம்பு வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. தக்காளி வெங்காயம் எதுவும் இருக்கும். அதை டக்குன்னு அந்த தக்காளியும் வெங்காயம் மிளகாயை போட்டு அரைச்சி டக்குன்னு ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாங்க, பிரமாதமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டை போய் நீங்கள் 5 ஸ்டாரில் சாப்பிட்டீங்கனாலும் கிடைக்காது. அந்த ப்ரிப்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவர் சிம்பிளாக அது அழகாக. அந்த மாதிரி தான் நானும் இருக்கிற இதுக்கெல்லாம் மெரினாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டுக்குள்ள பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு. ஸோ அதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய இது. ஸோ அதுக்காக இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களேன்னா நானும் பயந்துட்டேன். மெரினா மாதிரி அந்த பட்ஜெட்டுக்குள்ள இருந்து அடுத்த பிடிச்செல்லாம் வந்தாங்க, ஐயா போங்க நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டாக போகணும் அப்படிங்கிற கதையை இது பண்ணணும். அதே இது அடுத்த வந்து ஒரு 10 கோடி ரூபா 15 கோடி ரூபா பட்ஜெட் பண்ணாலும் அடுத்து ஒரு ₹1 1.5 பண்ணுறதுக்கான கதை கிடச்சுன்னா அது கண்டிப்பாக பண்ணுவேன். இல்லை 15 கோடிக்கு நம்ம பண்ணிட்டோம் திருப்பி 1 கோடிக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது. கதை என்ன சொல்லுதுங்க